பார்க்கிறான் நம்மை அன்புடன். நீயும் நன்றாய் சிரித்திடு. இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. அட, நல்லா விளையாடுறான். என்னாச்சு? அட, சந்தா மாமா. நாளைக்கு சந்திர உற்சவம் நடக்க போகுது. அப்படியா? ஊரும் அதை சந்தோஷமா கொண்டாடும். சந்தா மாமா பார்க்கிறான். எப்படி சிரிக்கிறான் பாரு. சந்தா எவ்வளவு அழகா பேசுறான். ஆனா இது ஏன் எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடுது? ஏன்னா நான் தான் அதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கேன். அதை ட்ரெயின் பண்ண சொல்லிருக்கேன். இந்த ரோபோவை காளியாவால மட்டும் தான் கவனிக்க முடியும். என்ன பண்ற? என்ன விட்டுடு. இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? அவனோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடு. இப்ப துணியை பார்த்தா போதும் அயன் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால என்ன இப்போ பிரச்சனை இருக்கே? யாரெல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்களோ அந்த ட்ரெஸ்ஸையே அயன் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன வீடு? என்ன விட்டுடு. என்ன வீடு? என்ன வீடு? இப்படிதான் இந்த ரோபோவை ஆஃப் பண்ணணும். என்னுடைய சயின்ஸ் லேபுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். உன்னோட ரோபோவோட உதவியால எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? என்ன உதவி? இன்னைக்கு யாருக்கும் லட்டு கிடைக்காது. இன்னைக்கு சந்திர உற்சவம். மொத்த ஊருக்கும் கொடுக்கறதுக்காக நான் லட்டு செஞ்சு வச்சிருக்கேன். ராத்திரி சந்திரனை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி, முயற்சி பண்ணி பார்க்கலாம். லட்டு கொண்டு வரேன். லட்டுவை தூக்கி போறேன். லட்டுவை தூக்கி போறேன். லட்டுவை தூக்கி போறேன். உன்னை என்ன பண்ற பாரு. என் லட்டுவை திருடுறியா? லட்டுவை ஊட்டறேன்.
நல்ல டேஸ்டியா இருக்கு. நானும் பாவம் இந்த பசங்களை தடுத்திருக்கவே கூடாது. இவ்வளவு சுவையான லட்டு இருக்கும்போது பாவம் சாப்பிடறதுக்கு ஆசைப்படத்தான் செய்வாங்க. காளியா வழிய விடு, என்ன பாக்குற? வாழை மறைச்சு வச்சுக்கிட்டு போறானா? தலைவா வாலில்லாத ஜக்கு, வாலில்லாத ஜக்கு. ஜகு, இது எப்படி நடந்தது? நேத்து ராத்திரி நான் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கினா காலையில ஏஞ்சி பார்த்தா அற்புதமான வாழை காணும்பா. அது எங்க போச்சுன்னு தெரியல. என் வாழை போச்சு, என் வாழை போச்சு. ஜகு, நமக்கு இதுல யார் உதவி செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். வா போலாம். வா பீம், எனக்கு தெரியும் நீ இங்க வருவேன்னு. கவலைப்படாத ஜக்கு, நம்ம கிட்ட இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நம்ம ஜக்குவோட வாழை யார் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வாழை நான் அந்த ஃபார்முலால போட்டுடுவேன். அதுக்கப்புறமா பீம், நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நீ ஜக்குவோட வாழை கொண்டு வரலன்னா அப்புறம் ஜக்குவோட நிலைமை கடைசி வரைக்கும். அப்ப நான் வாழை இல்லாத ஜக்குவா தான் இருக்கணுமா? வா வா வாலே, நான் உன்னை இது உள்ள பாட பாறேன். என் நண்பனோட வாழை எடுத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இனிமே என் நண்பன் கிட்டயோ அவன் வாள் கிட்டயோ விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரிஞ்சுதா? ஜக்கு, கண்ணு தர. முடியவே முடியாது. என் வாழை எனக்கு வர வரைக்கும் நான் கண்ணே திறக்க மாட்டேன். ஜகு பாரு. என் வாழை கிடைச்சிருச்சு. ஐயா, ஜாலி 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 ஜாலி. எனக்கு வாழை கிடைச்சிருச்சு. நன்றி பீம். ஜாலியா ஆடலாம். எல்லாரும் கொண்டாடலாம். சபாஷ் பீம், மறுபடியும் டோலக் போற நீதான் ஆபத்திலிருந்து காப்பாத்தி இருக்க. உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி மகாராஜா. ஆனா ஒரு விஷயம், நல்ல சோனியக்காரி உதவி இல்லைன்னா இது சாத்தியமே இல்ல. ஆமா மகாராஜா, சரியான நேரத்துல வந்து அவங்க எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. நான் இருந்திருந்தா எனக்கு யாருடைய உதவியும் தேவைப்பட்டிருக்காது. தலைவா, உங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய சாப்பாடு சாப்பிட மட்டும் உங்களுக்கு யார் உதவியும் தேவைப்படாது. கரெக்டா?